Jehovah Hosinu. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவரான யோவான் பத்தி தான். கிறிஸ்துவின் 12 சீடர்களில் இரத்த சாட்சியாக மரிக்காமல் முதல் வயதில் மரிச்சவங்க இந்த யோவான் மட்டுமே. என்றாலும் இவங்க கிறிஸ்துவுக்காக பல பாடுகளை அனுபவிச்சாங்க. இயேசுவின் சீடர்களில் மிகவும் முக்கியமான 3 பேர்ல இவங்களும் ஒருத்தங்க. பேதுருவும் யோவானின் மூத்த சகோதரனுமான யாக்கோபுமே மற்ற 2 பேர். கிறிஸ்து இந்த 3 பேருக்கும் சிறப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தாங்க. தான் மறுரூபமாகும் போது இவங்களுக்கு அதை காணும் பாக்கியத்தை கொடுத்தாங்க. யவீருவின் மகளை உயிரோடு எழுப்பும் போது உடனிருக்க அனுமதி கொடுத்தாங்க. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் இரத்தம் வேர்வையாக சிந்தி ஜெபிக்கும் போது தன்னோடே சேர்ந்து விழித்திருந்து ஜெபிக்கும்படி இந்த 3 பேருக்கும் வாய்ப்பளித்தாங்க. ஆனால் இவங்க தூங்கிட்டாங்க. கலிலேயா கடல்ல பல மீன்பிடி படகுகளின் சொந்தக்காரர் செபதேயு. இவருடைய மகன்கள்ல மூத்தவர் யாக்கோபு, இளையவன் யோவான். இவங்களும் மீன்பிடி தொழிலே செஞ்சு வந்தாங்க. இவங்களுடைய மேற்பார்வையின் கீழே அநேக மீனவர்கள் கூலியாட்களாக பணிபுரிந்து வந்தாங்க. இயேசுவின் தாயாகிய மரியாளின் சகோதரி சலோமே தான் யாக்கோபு மற்றும் யோவானின் தாயார் என்று கருதப்படுகிறது. இதனால் இயேசுவுக்கு மிகவும் அன்பான சீடனாகிய யோவான் சிறுவயது முதலே இயேசுவை அறிந்து அவரோடு பழகினவர் என்று தெரிகிறது. இயேசுவின் சீடர்களிலே முதலில் இரத்த சாட்சியாக மரித்தவர் யாக்கோபு. ஆனால் இறுதியாக மரித்தவர் அவருடைய சகோதரனாகிய யோவான். யோவான் மீனவராக பணிபுரிந்து வந்தாலும் ஆவிக்குரிய காரியங்கள்ல அவருக்கு நன்கு ஈடுபாடு இருந்துச்சு. எனவேதான் யோவானும் அந்திரேயாவும் யோவான் ஸ்நானகனிடம் சீடர்களாக இருந்தாங்க. யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்ததையும் கண்டார்கள். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீடர்களில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போறத கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லறாங்க. அவன் அப்படி சொன்னத அவ்விரண்டு சீடர்களும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். செபதேயுவின் குமாரனான யோவானும் பேதுருவின் சகோதரனான அந்திரேயாவுமே அந்த இருவர். அன்றைய தினம் இயேசுவினிடம் அவங்க தங்கினாங்க. இயேசு கலிலேயாவில் முதன்முறையாக சுற்றுப்பயணம் சென்ற போது யோவானும் இவங்க கூட சென்றாங்க. கானா ஊர்ல இயேசு செய்த முதல் அற்புதத்தை கண்டாங்க. என்றாலும் அவங்க இயேசுவானவரின் அழைப்பை பெறவில்லை. மீண்டும் தந்தைக்கு உதவியாக மீன் பிடிக்கும் பணியில ஈடுபடும் போதுதான் இயேசு அவரையும் அவருடைய சகோதரரையும் அழைக்கிறாங்க. அவர்கள் அவருக்கு பின் சென்றார்கள். மறுரூபமாகுதலுக்கு பிறகு இயேசு எருசலேமுக்கு செல்லும் வழியில் ஒரு சமாரியா கிராமத்தில் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை கண்ட யோவானும் யாக்கோபும் கடும் கோபம் கொள்றாங்க. ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று இயேசுவினிடம் கேட்டாங்க. ஆனால் இயேசுவோ தாம் மனிதர்களை ரட்சிக்கவே வந்துள்ளதாக அவர்களை கடிந்து கொள்ளுறாங்க. இவர்களது கோப குணத்தை அறிந்திருந்த இயேசு இவர்களுக்கு ஏற்கனவே இடிமுழக்க மக்கள் என்று பெயரிட்டாங்க. மற்றொரு முறை இயேசுவை பின்பற்றாத ஒருவன் இயேசுவின் பெயரால் பிசாசுகளை விரட்டுவதை கண்டு அவனை தடுத்ததாக யோவான் இயேசுவினிடம் சொல்லறாங்க. ஆனால் இயேசுவோ அதை தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதமாயிராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்று சொல்லறாங்க.
சகோதரர்கள் யாக்கோபும் யோவானும் இயேசுவினிடம் வந்து அவங்க மகிமையில வீற்றிருக்கும் போது தாங்கள் இருவரும் அவருடைய இருபுறமும் அமர அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுறாங்க. அவங்களுடைய தாயும் இதே விண்ணப்பத்தை கேட்கிறாங்க. ஆனால் இயேசுவோ அது பிதாவின் காரியம் என்று கூறி மறுத்து விடுறாங்க. மற்ற சீடர்கள் இதை கேட்டு இவங்க 2 பேர் மேலையும் எரிச்சல் கொள்ளுறாங்க. இவ்வாறு கோபமும் ஆசையும் கொண்டிருந்த யோவான் இயேசுவின் கண் பார்வையில படிப்படியாக மாற்றப்படுறாங்க. அன்பினால் அவங்க உள்ளம் விரிவடைகிறது. தேவன் இயேசுவின் மூலம் மனிதர்கள் மீது காட்டும் அன்பை உணர்ந்து யோவானும் அன்பான சீடராகிறாங்க. இந்த அன்பினால் துணிவையும் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையும் பெறுறாங்க. இயேசு கைது செய்யப்பட்டவுடன் பிற சீடர்கள் ஓடி ஒளிந்து கொண்ட போதும் பேதுருவும் யோவானும் மட்டுமே இயேசுவை பின்தொடர்ந்து பிரதான ஆசாரியனின் வீட்டினுள் நுழையிறாங்க. பிரதான ஆசாரியனின் வீட்டில் மீன்களை விநியோகித்து வந்தபடியால் யோவான் பிரதான ஆசாரியனை அறிந்திருந்தாங்க. இவர்களிலும் பேதுரு இயேசுவை மறுதலிக்கிறாங்க. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது யோவான் மட்டுமே அங்கு இருந்தாங்க. யோவானை கண்ட இயேசு அவரிடம் தன் தாயாராகிய மரியாள தாயாக ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லுறாங்க. அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று யோவான் 19:26-27 வசனங்கள் சொல்லுகிறது. இயேசுவின் உடலை கல்லறையில் காணோம் என்று மகதலேனா மரியாள் அறிவித்த போது யோவானும் பேதுருவுமே கல்லறைக்கு ஓடி சென்றாங்க என்று யோவான் 20:1-8 வசனங்கள் சொல்லுகிறது. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பேதுருவும் யோவானும் தைரியமாக இயேசுவை பற்றி பிரசங்கிச்சு வந்தாங்க. பிறப்பிலேயே சப்பானியாக இருந்த ஒருவனையும் அற்புதமாக குணமாக்கினாங்க. யோவான் சுவிசேஷத்தையும் 3 நிருபங்களையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் எழுதினாங்க. விசுவாசத்தினாலே சகலத்தையும் சகிக்கும் வல்லமையும் எதையும் சகிக்கும் துணிவையும் பெற்றவங்க இந்த யோவான். இவங்களுடைய சுவிசேஷத்துல விசுவாசம் என்ற சொல் 98 முறை வருகிறது. நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். அன்பே இவருடைய சுவிசேஷத்திலும் நிருபங்களிலும் மைய பொருளாக இருக்குது. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறோம் என்று 1 யோவான் 4:7 சொல்லுகிறது. அன்பின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுபவர் யோவான். சமாரியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் இடையே பணியாற்றிய பிறகு யோவான் எபேசு சபையில போதகராக ஊழியம் செய்யறாங்க. எபேசுவில இயேசுவானவரின் தாயாகிய மரியாள் மரிக்கும் வரையில் அவரை தன் சொந்த தாயை போல கவனிச்சு வந்தாங்க. மரியாளின் இல்லத்தை இன்றும் எபேசுவில காணலாம். எபேசுவில இருந்த போதுதான் யோவான் தனது சுவிசேஷத்தை எழுதுறாங்க. தோமித்தியன் பேரரசரின் காலத்துல யோவான் கைது செய்யப்பட்டு ரோமபுரிக்கு கொண்டு செல்லப்படுறாங்க. அங்கு கொதிக்கும் எண்ணெயில வீசப்பட்டும் எந்தவித தீங்கும் அடையாமல் இருக்கிறாங்க. இத பார்த்த பேரரசர் எரிச்சல் அடைறாங்க. அவரை பத்மோ என்ற சிறு தீவுக்கு நாடு கடத்துறாங்க. தற்போது துருக்கி நாட்டின் கடற்பகுதியில இந்த தீவு உள்ளது. முதிர் வயதடையும் வரையில் பத்மோ தீவின் குகை ஒன்றில் வாழ்ந்து வந்தாங்க யோவான். இங்கிருந்தபடியே தான் யோவான் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை எழுதினாங்க. எனவே இந்த குகை அப்போகலிப்பஸ் குகை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு சிற்றாலயமாக மாற்றப்பட்டுள்ள இக்குகையில் யோவான் தலை வைத்து படுத்த கல் தலையணையை காணலாம். 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மடாலயம் ஒன்றும் குகையின் அருகே காணப்படுகிறது.
கிபி 96ஆம் ஆண்டு பேரரசர் நெர்வானினால் விடுதலை செய்யப்பட்ட யோவான் எபேசுவுக்கு திரும்புறாங்க. பல சபைகளுக்கும் சென்று புதிய பேராயர்களை நியமிக்கிறாங்க. சிமர்னா, பெர்காமு, தியத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதேக்கியா என்ற இடங்களிலுள்ள சபைகளும் யோவான தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டன. பாலிஹார்ப், பபாயஸ், இக்னேஷியஸ் என்ற 3 புகழ்பெற்ற கிறிஸ்தவ பிதாக்களும் யோவானின் சீடர்களாக இருந்தாங்க. கிபி 100ஆம் ஆண்டு இயற்கையாக மரித்தாங்க யோவான். எபேசுவில் இவரை அடக்கம் செய்த கல்லறையின் மீது இவருடைய சீடர்கள் சிற்றாலயம் ஒன்று எழுப்பினாங்க. 6வது நூற்றாண்டில் ஜஸ்டீனியன் பேரரசர் இவ்விடத்தில் ஆலயம் ஒன்றை கட்டுறாங்க. சிலுவை வடிவில் கட்டப்பட்ட இந்த ஆலயம் 130 மீட்டர் நீளமா இருந்துச்சு. செப்டம்பர் 26ஆம் தேதி அன்று யோவான் மரித்த தினமாக கருதப்பட்டு பல இடங்களிலும் இருந்து புனித பயணிகள் இங்கு கூடி வந்து ஆராதனை செய்வார்களாம். தற்போது இந்த ஆலயமும் கல்லறையும் இடிபாடுகளாக உள்ளன. அப்போஸ்தலர்களிடையே யோவானின் சரீர எலும்புகள் மட்டும் காண கிடைக்கவில்லை. வானளவாய் பறக்கும் வால வயதுள்ள கழுகு யோவானின் சின்னமாக கருதப்படுகிறது. ஆமீன். கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்பதை இவரது இறுதி விண்ணப்பமாக இருக்கிறது.